கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதுவரை சம்பூரணமாய் நடத்தி வந்திருக்கிறார். உலகத்துல எத்தனையோ பேர் பல பாடுகள், உபத்திரவங்கள், பசி, பட்டினி, இருக்க இடம் இல்லாமல், வாழ வசதி இல்லாமல் பல காரியங்களில் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாகவும் சம்பூர்ணமாய் சாப்பிடும்படியாகவும் திருப்தியாகவும் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் சொல்லுகிறார், உங்களை நான் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை மரண பள்ளத்தாக்குகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் மத்தியில உலகத்துல வாழ முடியாத போராட்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு வந்ததல்லவா? இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அதிசயமாய் நடத்தி வந்து இன்றைக்கு எல்லார் மத்தியிலும் ஜீவனோடு கூட ஆசீர்வாதமாகவும் வைத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாளும் சோர்ந்து போக விட மாட்டார். ஒரு நாளும் தலை குனிய விட மாட்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை வெட்கப்பட விட மாட்டேன் என்று சொல்லி. என் ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்கள், அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசியங்கள், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் திருப்தியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற உலகத்திலே சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.